ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே குழப்பமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், புரியாமல் போகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான், அவனுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. திரும்பவும் நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆனா அவனுக்கு எந்திக்கும் போது வலிக்குது. என்னடான்னு பார்த்தா நேத்து நைட்டு அந்த பீஸ்ட் எல்லாம் இவனை கடிச்ச தடம் அப்படியே தான் இருக்கு. அப்ப நான் இன்னும் சாக்கலையா அப்படின்னு பார்த்தா எமிலியா அங்கே உட்காந்துருக்கா. எமிலியா தான் என்ன காப்பாத்திருக்காளா, நான் திரும்பவும் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல, நீ செஞ்ச எஃபர்ட்டுக்கும் இதுக்கும் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. நான் என்ன எஃபர்ட் பண்ண அப்படிங்கவும், நீ என்ன பண்ணியா அந்த கடிச்சு கொதற மாபீஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி பசங்களை காப்பாத்திருக்கே அப்படிங்கவும், ஆமா நான் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ப்ளூ ஹேர் மெய்டு தான் வந்துட்டு உனக்கு காப்பாத்தினா. அது போக அவ ஒரு டீமன் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அடிபட்டு எல்லாமே சீக்கிரமா ஹீலிங் ஆயிட்டு. ஆனா ஒன்னியவும் சும்மா சொல்லக்கூடாது, நீ சும்மா வேற லெவல்ல அவ கூட சேர்ந்து போராடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாப் பண்ணி பாராட்டுது. அப்புறமா எமிலியா அவளோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி உன்னை ஹீலிங் பண்ணா. அதான் இப்போ டயர்டா தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், சரி ஓகே அவ தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ வெளியே எழுந்திரிச்சு போய் பாக்குறான். அப்போ ராம் அந்த இடத்துக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோக்கு பசிக்கு அப்படின்னு, இந்த பசிக்கா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வாயில ஒன்னா அமைக்கிறதா. நம்ம சுபாரு சூடு தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருந்தா, நான் உனக்கு பசிக்கும் போது ஹெல்ப் பண்ணிருக்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாராட்டிக்கிடுதா. அப்புறமா சுபாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும், நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எமிலியா ராயல் செலக்ஷன்ல இருக்கா, இந்த நேரத்துல நீ இந்த வில்லேஜை காப்பாத்தினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவை இப்ப போயிட்டு கார்ஸ் ஆகப்பட்ட பசங்க எல்லாரையும் போயிட்டு செக் பண்றான், எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. எல்லா குழந்தைங்களுமே ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுல சில பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேட்ரஸ் வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு தனியா பேசுறாங்க. ஆமா எதுக்காக என்கிட்ட தனியெல்லாம் கூப்பிட்டு பேசுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, உன்னோட உடம்புல நிறைய கார்சஸ் இருக்கிறதுனால என்னால அதை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஏன் அன்னைக்கு அந்த ஒரு கார்ஸை ரிமூவ் பண்ணிட்டல அப்படின்னு. அதாவது கார்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிச்சு மாதிரி தான். ஒரே ஒரு முடிச்சிருந்தா அதை ஈஸியா ஊத்தரலாம். ஆனா ஒன்னையா நிறைய மாபிஸ் கிடைச்சிருச்சு. சோ அது நிறைய முடிச்சு மாதிரி விழுந்துருச்சு. சோ நான் அதை எடுக்கிறது கஷ்டம், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் உயிரோட இருப்ப அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சாக போறேன்னு சொல்ற, நீ என்ன பயப்படவே மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. நான் பயந்து என்ன ஆக போகுது, ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறினா மட்டும் என்ன பொழச்சிடவா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்ப, சாக போறேன்னு சொல்ற, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவும், நான் சாக போறேங்கிறதுக்காக மெனக்கிட்டு நான் தனியா கூப்பிட்டு பேச மாட்டேன், உன்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு. ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உனக்கு அடிச்ச அந்த மாபிஸ்ட் கார்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. சோ எல்லா மாபிஸ்டையும் கொண்டுட்டா நீ உயிர் படுத்துருவ அப்படின்னு பீட்டர் சொல்லவும், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அங்க எவ்வளவு மாபிஸ்ட் இருந்துச்சு தெரியுமா. சரி ஓகே நீ இதை எமிலியா கிட்ட மட்டும் சொல்லாத, ஏன்னா தெரிஞ்சா அவ வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நைட் இவன் மயக்கத்துல இருக்கும்போது ரெம் வந்துட்டு பீட்ரஸ் ஏதோ பேசுற மாதிரி கேக்குது. உடனே ஹே பீட்ரஸ் ரெம்முங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அவ இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப, அதே தான் அவளும் பண்றா அப்படின்னு பீட்டர் சொல்லுவோம். அவ காட்டுக்குள்ள போகல அப்படின்னு கேக்குறான். ராம் அங்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குறா. பார்த்தா நம்ம ரெம் வந்துட்டு அவனோட டீமன் ஃபார்ம்ல போய் எல்லா மாபிஸ்டையும் கொல்ல போற, சுபாரு உன்னை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி போயிருக்கா. இதை கேட்டு ராம் உடனே ஓடுறா. உடனே நம்ம ஹீரோ தடுக்கிறான். நான் ரெம்ம போய் காப்பாத்தின என்ன விடு அப்படின்னு சொல்லவா. அவ எங்க இருக்கான்னு தெரியுமா, தெரியாது, ஆனா என்கிட்ட ஒரு பவர் இருக்கு, அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கவும், நீ என்ன நம்புறேன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ அந்த மாபிஸ்ட் எதிர்த்து ஃபைட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கறான். ரெம் அளவுக்கு சண்டை போட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஒரு கொம்பு இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ கூட வரியா, ஆமா நான் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்கறான். என்கிட்ட ஒரு சின்ன விண்ட் மேஜிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவரை காட்டுறா. நீங்க என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டீங்க, இப்போ நான் உங்களை பாத்துக்கிட வேண்டிய நேரம், எப்படியாச்சும் போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெம்ம காப்பாத்துவோம், அந்த மாபிஸ்ட் எல்லாத்தையும் கொன்னுட்டு நம்ம திரும்ப வர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவசனம் பேசுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா வீரவசனம்லாம் பேசினா அதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்கவும், நான் என்ன பண்றது, எமலியா என்ன பார்த்து சீக்கிரம் திரும்ப பத்திரமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட எனக்கு எனர்ஜி வந்திருக்குமா என்னமோ அப்படின்னு சுபாரு சொல்லுவோம். அதான் உன்னை சீர பண்ணி தானே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்கறான். இவனுக்கு அந்த வில்லேஜர்ஸ் ஒரு ஸ்வாடை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. சின்ன பசங்க வந்து நீ திரும்பவும் சண்டைக்கு தான் போறியான்னு கேட்கவும், இல்ல இதை இவருக்கு கிஃப்டா கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆள் சொல்லுதாரு. அந்த சின்ன பசங்களும் தேங்க்ஸ் சொல்ற விதமா இவன் பாக்கெட்ல சாக்லேட் ஒரு பூச்சியை போட்டோன்னே, என்னது பூச்சி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நம்ம பயப்படுதான், ஒன்ன மட்டும் இப்படி எல்லாருக்கும் பிடிக்குது அப்படி ராம் கேட்கவும், என் ஃபேஸ்ல ஒரு பியூட்டி இருக்குது, அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்குது, என்ன மட்டும் இல்ல இன்னொருத்தங்களையும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவ யோசிச்சு பாக்குறா. அந்த சின்ன பசங்க வந்துட்டு ராம்ட்ட ரொம்ப சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் நாங்க தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. நான் என் பவரை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ரெம் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவ எங்க இருக்கான்னு தெரியல, ஒரு மாபிஸ் நம்மள அட்டாக் பண்ண வருது அப்படின்னு அவ சொல்றா. அவ அசால்ட்டா அவளோட ஏர் பவரை வச்சு எல்லாத்தையும் கொண்டுருதா. ஏ என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடவும், ஒருவேளை நீ வீக்கா இருக்கிறதுனாலதான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்கறா. ஏ அப்படிலாம் இல்ல
இல்லப்பா. ஆமா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அந்த கொம்பு இல்லன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியே, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். டீமன்ஸா இருக்கிற எல்லாருக்குமே 2 கொம்பு இருக்கும். ஆனா என்னோட ஒரு கொம்ப நான் வந்து இழந்துட்டேன். அதுவும் நாங்க ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால, ட்வின்ஸா பிறக்கிறவங்களுக்கு அந்த கொம்பு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணா பிரிச்சு கொடுக்கப்படும். என்னோட கொம்ப நான் இழந்துட்டேன். அதனால தான் நான் எப்பவுமே வந்துட்டு ரெம்ம தான் நம்பி இருக்கேன். ஏன்னா அவ தான் ஸ்ட்ராங்கா இருப்பா. ஆனா ரெம் அவளோட அந்த கொம்பை யூஸ் பண்ணா அப்படின்னா கண்ட்ரோலை இழந்துருவா. அவளை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ டீமன் ஃபார்முக்கு போன உடனே அவளோட கண்ட்ரோலை இழந்துருவா. என்னதான் அவ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என்னோட சிஸ்டர் தானே. சோ நான் தான் போயிட்டு அவளை காப்பாத்தணும். என்னோட சிஸ்டர் ஸ்ட்ராங்னு என்னால வருத்தப்படாம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும், சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நம்ம எப்படியாச்சும் அவளை இந்த இடத்துக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாவுல இருந்து திரும்ப வருவேன்னு சொன்னா நான் பிளான் பண்ண எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மிட்ட நான் சாவுல இருந்து திரும்ப அப்படின்னு சொல்லவுமே அவன் ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்குது. ஹே, எல்லா பீஸ்ட்டுமே நம்மள நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும், என்னோட பிளான் படி தான் எல்லாமே நடக்குது, அதனால தான் எல்லாம் இங்க வருது அப்படிங்கவும், ரெம் வேற இங்க இல்ல, நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு அவ கேட்கறா. இந்த பிளான் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்தாலுமே என்னோட மேல விச்சோட சென்ஸ்மெண்ட் வர ஆரம்பிக்கும். உடனே எல்லா மாபிஸ்டும் என்ன நோக்கி வரும். சோ ஆப்வியஸா ரெமோ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவா. இதுக்கு பேர் தான் ஆபரேஷன் சுபாரு நாட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி, கவலைப்படாத சுபாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் அவளோட விண்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம ரெமுக்கு அந்த விச்சோட சென்ஸ்மெல் வந்துருது. உடனே அவ அதை நோக்கி போறான். இங்க நம்ம ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. அடி பாவி, பாத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேன்னு என்னோட மேஜிக் பவர் கம்மியாயிட்டுன்னு அவ சொல்றா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுறாங்க. என்ன விட்டுரு, நீ மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படிங்கவும், மேல மாபிஸ் இருக்கு, எங்க இருந்து தப்பிச்சு ஓட அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே அந்த வால் உடஞ்சு கீழே விழுறாங்க. கீழே விழுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ரெமவா மேஜிக் பவரை யூஸ் பண்ணி 2 பேருமே கீழே விழாம தப்பிச்சிருந்தாங்க. ஆனா ராமோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிருது. மாபீஸ்ட் வரை இவங்களை சுத்தி வளைக்கவும் நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா பார்த்தா மேல இருந்து ரெம் சும்மா மாசா குதிக்கிறான். நல்லவேளை நீ வந்துட்டியான்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டா. அவ நம்ம ஹீரோவே அட்டாக் பண்றா. டீமன் ஃபார்ம்ல இருந்தா இவளுக்கு கண்ட்ரோல் இருக்காது பிறகு. ஹே வெயிட் பண்ணு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தியுமே எந்த பிரச்சனமும் இல்ல அவ அட்டாக் பண்றா. அப்போ ஒரு பீஸ்ட் அவளை அட்டாக் பண்ணுவா. அவ அதுங்க சைடு திரும்பினோடனே நம்ம ஹீரோ வர ஆப்ஷன் இல்லைன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ரெம் வேற லெவல்ல ஃபைட் பண்ணாலுமே அவ கொஞ்சம் அடி வாங்குறா. இதை பார்த்த நம்ம சுபாரு இவளையும் சும்மா விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிடறதுல இருந்து திரும்ப அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவன் மேல அந்த விச் சென்ஸ் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்ச உடனே பீஸ்ட் எல்லாம் இவனை திரும்பி பாக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரெம் திரும்பவும் அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ராம் எந்திரிச்சு அவளோட கொம்பு இருக்கிற வரைக்கும் தான் அவ கண்ட்ரோல் இல்லாம இருப்பா. அவளோட கொம்பு நீ வெட்டிட்டேன்னா அவ நார்மலா வந்துருவா அப்படின்னு சொல்லவும், நீ ஈஸியா சொல்லிட்ட, வெட்டுறது ரொம்பவே கஷ்டம், அதுவும் அவ ஃபேஸ பாரு பயங்கரமா இருக்கு, பக்கத்துல கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன் சொன்னோடனே சரி ஓகே, நான் அதை ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ராம் அவ மேல தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வெட்டலாம் அப்படின்னு ஓடும்போது பார்த்தா மிஸ் ஆயிருது. அப்போ அந்த டாகி அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணவா நம்ம ஹீரோ ஏர்ல பறக்குறான். ரெம்மலையும் அந்த மேஜிக் பவரை அட்டாக் பண்ணவா அவ ஜஸ்ட் காலாலேயே மிதிச்சு அதை ஸ்டாப் பண்ணிருந்தா. நம்ம ஹீரோ ஏர்ல பறந்து வந்து இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ் அவளை வெட்டுறதுக்காக வாரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகலாம். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா கதை ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.